திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 403, அதிகாரம் கல்லாமை. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இது. ஒரு கிராமத்திற்கு ஒரு 2 சக்கர வாகனம் ஒன்று வந்தது. கிராம மக்கள் அனைவரும் அவ்வாகனத்தையும் அதனை ஓட்டி வந்த வெள்ளைக்காரரையும் ஆச்சரியமாக பார்த்தனர். ஆனால் ஒரே ஒரு சிறுவன் மட்டும் அவ்வெள்ளைக்காரரிடம் அவ்வாகனத்தின் விலையை கேட்டார். அதனை கேட்டதும் அவர், தம்பி, இவ்வாகனத்தை நான் விற்பதற்காக வாங்கவில்லை. இதனை உன்னால் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏனென்றால் இதன் விலை 400 ரூபாய் என்றார். 400 ரூபாய் என்பது இன்றைய மதிப்பின்படி 1 லட்சம் ரூபாய் ஆகும். இதை நீ வாங்கி என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். ஐயா, நான் இதனை வாங்கி அது எவ்வாறு ஓடுகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அந்த சிறுவன். பின்னர் அந்த வெள்ளைக்காரரும் அங்கிருந்து சென்று விட்டார். அச்சிறுவன் அவ்வாகனத்தை மனதிலே நினைத்து கொண்டு இரவு பகலாக உழைக்க ஆரம்பித்தார். ஒரு உணவகத்தில் சேர்ந்து பரிமாறும் வேலையுடன் பல வேலைகளை செய்து ஓரிரு வருடங்களில் ரூபாய் 400 சம்பாதித்து அவ்வெள்ளைக்காரரை நேரில் சந்தித்து அந்த பணத்தை கொடுத்தார். ஆச்சரியத்துடன் அந்த இளைஞனை பார்த்த அவர், தம்பி, நான் தான் அதை விற்கும் எண்ணத்தில் இல்லை என்று சொன்னேனே. நீ இதை வாங்கி இதில் கற்றுக்கொள்ள உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி கேட்டார். அவ்விளைஞன் அதற்கு, கற்றவர் அவையில் கல்லாத மனிதர் அமைதியாய் இருத்தல் சிறப்பு என்பதை போல் அமைதியாக இருந்தார். அவ்விளைஞனது நம்பிக்கையும் வைராக்கியத்தையும் கண்ட அவர் அவ்விளைஞனுக்கு அவ்வாகனத்தை விற்றுவிட்டார். அவ்விளைஞனுக்கு நண்பனாக இருந்த பல பொறியியல் மாணவர்கள் எல்லாம், இதனை நீ வாங்கி என்ன செய்ய போகிறாய் என ஏளனமாக கேட்டனர். அப்பொழுதும் அந்த இளைஞன் அமைதியாக இருந்தார். சற்றே நாளில் அவ்வாகனத்தை முழுவதுமாக பிரித்து எடுத்து அதில் புதிதாக ஒரு நபர் அமர்ந்து செல்லும் வகையில் அதனை மாற்றியமைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் ஜி.டி. நாயுடு அவர்கள். கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவார் என்பதை கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கல்லார் முன் அமைதியாயிருத்தல் நலம், கற்றோர் அவையிலும் அமைதியாயிருத்தல் பலம்